யாரு இவரு? உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமா, ஹாஸ்பிடல் கொடுப்போம். இவர் என் ஃப்ரெண்டு. சென்னையில இருந்து என்ன பார்க்க இங்க வந்திருக்காரு. பாவம் என்னமோ ஆச்சு. தூக்குங்க, மெதுவா தூக்குங்க. பார்த்து பார்த்து போங்க, மெதுவா 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 உள்ள உட்கார வைங்க. பார்த்து என்ன பண்றது எனக்கு புரியலையே. ஐயோ, பார்த்து சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. சீக்கிரம் ஆச்சு பாப்பா, அவங்க பார்த்துப்பாங்க, நீங்க உள்ள போகலாம் வாங்க. ரெண்டு பேரும் மாலை மாத்திங்கோ. ஓம் தனம் தானியம் வசும் பகுபுத்திர லாபம் சதசம் வச்சரம் தீர்க்கமாயு. சந்திரன் தோற்குமாமா. கந்தத்வாராம் துராம் தரிசாம் நித்தபுட்டாங்கரீஷினீம் ஈஸ்வரீதும் சர்வபூதானாம் தாமிகோ பக்மஜே ஸ்பிரியோ சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. த்ர்யம்பகம் யஜாமகே சுகந்தம் புஷ்டிவர்தனம் உர்வார்கம் பந்தனாத் மிருத்யோர்முட்சி யமாம்ருதாத். எந்திரிச்சு சுத்தி வாங்க. ஏனக்யமயஜந்த தேவாः தானி தர்மாணி பிரதமான்யாசன்ன தேஹனாகம் மஹிமானः சதந்தே यत्र पूर्वे साध्याः सन्ति देवाः अभ्यशम्भूत पृथिव्यैरसास्य विश्वकर्मणः समवर्धदाति तस्य त्वष्टा विदधत् रूपमेति तत्पुरुषस्य विश्वमाजानमग्रे वेदाहमेतो पुरुषं महान्तौ आदित्यवर्णं तमसः परस्तात् तमेवं विद्वान् अमृत इह भवति नान्यपन्था विद्यते यनाय प्रजापतिश्चिरधिगर्भे अन्तः अजायमानो बहुधा विजायते तरीचीनां पदमिच्छन्ति वेदसः. டாக்டர், பிரச்சனை எதுவும் இல்லையே? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒரு உடம்புக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. என்னமோ ஹார்ட் அட்டாக் அப்படி இப்படின்னு சொல்றாங்களே, அப்படி எதுவும் இல்லையே? நோ நோ நோ, அவர் ஹார்ட்ல ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் ஏன் அப்படி எதுவுமே பேசாம ஒரு மாதிரி மூச்சுக்கிட்டு இருந்தாரு? நான் ரொம்ப பயந்துட்டேன் டாக்டர். எனக்கு இன்னும் அந்த பயம் போகல. நான் தான் பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு அப்பவே சொன்னேனே. அவர் எதையோ பார்த்து ஷாக் ஆயிருக்காரு. டாக்டர், அவர் என் கூட ஒரு கல்யாணத்துல தான் இருந்தார். அங்க அப்படி என்ன அதிர்ச்சியான விஷயத்தை அவர் பார்த்திருக்க முடியும்? எனக்கு ஒன்றும் புரியல டாக்டர். தெரியல.
ஆனா ஏதோ ஒரு சம்பவம் ஒரு மனசை பாதிக்கிற அளவுக்கு அங்க நடந்திருக்குங்கிறது மட்டும் புரியுது. டாக்டர், அவரை நான் எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்? இருக்கட்டும், ஒரு நாள் ஃபுல்லா அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி டாக்டர், அப்ப நான் ஃபோன் பண்ணி அவருடைய ஒய்ஃபையும் டாக்டரையும் இங்க வர சொல்லிடுறேன். ஓஎஸ், வர சொல்லுங்க. சரி டாக்டர். ஹலோ. அம்மா, நான் தான்மா பூஞ்சோலையிலேருந்து தியாகராஜன் பேசுறேன். சொல்லுங்க சார். அப்பா லேண்ட் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாரா? அது ஒண்ணுமில்லவா, நான் ஒரு கல்யாணத்துல இருந்தேன். அங்கதான் அப்பா என்ன வந்து பார்த்தாரு. அப்போ திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டாரு. என்னாச்சு சார் அப்பாவுக்கு? பயப்படாதீங்கம்மா, நாங்க உடனே பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரியில சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ, எப்படி சார்? இப்ப அப்பா எப்படி இருக்காரு? பார்வதி, என்னமாச்சு? அப்பாவுக்கு என்னாச்சு? அப்பா மயக்கமாய் விழுந்துட்டாராமா. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? சார், அப்பா கையில கொஞ்சம் ஃபோன் கொடுங்களேன், பேசணும் நாங்க. இல்லம்மா, இப்போ அவரால பேச முடியாது. பேச முடியலையா? ஆமாம்மா, நீங்க உடனே பூஞ்சலியை கிளம்பி வந்துருங்க. வந்து இறங்கின உடனே என் செல்லுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். பயப்படாதீங்கம்மா, தைரியமா இருங்க. சரி சார், நாங்க உடனே புறப்பட்டு வரோம். என்ன பார்வதி, என்னாச்சு அப்பாவுக்கு? அப்பாவால பேச முடியலங்கிறாருமா. நம்ம உடனே கிளம்பி அந்த கிராமத்துக்கு போவோம். சரி வா. கான்ஸ்டபிள் சார். அந்த யூனியன் ஆளை கூட்டு வா. ஓகே சார். ஏண்டா, யூனியன் ஆளுன்னா பெரிய கொம்பா? நீங்க நினைச்சா என்ன வேணா பண்ணுவீங்களா? பூஜா எங்கட கடத்தி வச்சிருக்கீங்களா? சொல்டா. சத்தியமா நாங்க கடத்தல சார். மரியாதை சொல்லிடு, இல்ல லாடம் கட்ட சொல்லுவேன். சார், உண்மையில எனக்கு எதுவும் தெரியாது சார். ஏய், பூஜா எங்கட அடைச்சு வச்சிருக்கா? சொல்டா. சார், அடிக்காதீங்க சார். சொல்டா. அடிக்காதீங்க சார். சார், உண்மையிலே தெரியாது சார். தெரியாதா? சிவான்றவன் உங்க யூனியன் லீடரா இருந்தானா? ஆமா சார். நீ அவன் கையாளாம? அப்படிலாம் இல்ல சார், அவன் என் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். ஓ, ஃப்ரெண்டு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் பூஜாவை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கீங்களா? சத்தியமா நாங்க கடத்தல சார். சொல்டா. சொல்டா. சொல்ல இல்லையா? சார், சொல்லு. அடிக்காதீங்க சார். என்னையா? அன்பு பூஜாவை கடத்தல சார். யாரையா நீ? நாங்களாம் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம் சார். பூஜாவை அன்பு கடத்தணும்னு எங்ககிட்ட சொன்னதே இல்லை சார். அவர் அப்படிப்பட்ட ஆளும் இல்லை சார். யாரோ உங்ககிட்ட தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க சார். யாரும் ஒன்னும் தப்பான தகவல் கொடுக்கல. பூஜாவோட அப்பாவே இங்க வந்து தன் கைப்பட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்திருக்காரு. அவர் சமீபத்தில் தான் வெளிநாட்டில இருந்து வந்தார் சார். இங்க என்ன நடந்ததுங்கிற உண்மை அவருக்கு தெரியாது சார். பூஜா தான் சிவாவை கடத்தணும்னு திட்டம் போட்டாங்க. மற்றபடி அன்புக்கு பூஜாவை கடத்தணுங்கிற நோக்கம் கிடையாது. சிவா கல்யாணத்தில் மாப்பிள்ளை தோழனா இருக்க வேண்டியவன் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ப்ளீஸ் சார், அவனை ரிலீஸ் பண்ணுங்க சார். நீங்க எப்போ அவனை ப்ரொடியூஸ் பண்ண சொன்னாலும் நாங்க அழைச்சிட்டு வரோம் சார். தேவைப்பட்டா நாங்க கைப்பட எழுதி தரோம் சார். என்கொயரி இன்னும் முடியல, அதனால அவனை அனுப்ப முடியாது. வேணா பெயில் மூவ் பண்ணுங்க. கான்ஸ்டபிள் சார், லாக்அப்ல வச்சு நல்லா விசாரிங்க. சார், ஓகே சார். அவங்க சொல்றது உண்மைதான் சார். சார், சார், சொன்னா கேளுங்க சார். ஏய், சார், சொன்னா கேளுங்க சார். சார், 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 ஓ, சார். சொல்லியாச்சுல்ல, கிளம்பி போங்க. பூஜா எங்கடா வச்சிருக்க? அடிக்காதீங்க சார். சார், சார், எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது சார். சார், நாங்க வேலை பார்க்கறோம் சார். அவ்வளவுதான் சார். சார், எனக்கு பூஜா மடத்துக்கு எந்த சம்மந்தம் இல்ல சார். சார், சொன்னா கேளுங்க சார். சார், கேட்க மாட்டேன் சார். சார். அடிங்க சார். சார், அடிங்க சொல்றேன். என்ன சொல்ற? ஏய், சொல்றியா இல்லையா? மீனா, இந்த மோதிரத்தை நான் இப்ப குடத்துக்குள்ள போட போறேன். புருஷன்னு சொல்லி விட்டு கொடுத்துறாத, புரிஞ்சுதா? சிவா, நீயும் பொண்டாட்டின்னு விட்டு கொடுத்துறாதடா. நாம யாருன்னு காட்டணும்ல. கண்டிப்பா ரெடி? மாமா. 1 2 3. சிவா, சிவா, One more chance. இன்னும் 2 சான்ஸ் இருக்கு. ரெடி? ஸ்டார்ட். 1 2 3. சிவா, சிவா,
சிவாஜி கண்டிப்பா ஆம்பளை குழந்தை தான் பிறக்க போகுது. Congratulationsடா. சரி ஓகே ஓகே லாஸ்ட் சான்ஸ் மூணாவது சான்ஸ் இன்னொரு சான்ஸ் கொடுத்துடலாமா கொடு மாமா? கொடு கொடு. சரி மாமா சொல்லிட்டாரு லாஸ்ட் சான்ஸ். ப்ளீஸ் மீனா எடுத்துரு. ரெடி ஸ்டார்ட் 1 2 3 இந்த முறையும் நாங்க தான் கண்டிப்பா ஒரு 2 ஆம்பளை குழந்தை பிறக்க போகுதுடா. என்னாச்சு? நான் வின் பண்ணா என்ன, நீ வின் பண்ணா என்ன, இந்த வெற்றி உன்னைத்தான் சேரும். அவத்தியா வெரி குட் வெரி குட் சூப்பரா. செல்ல மீனா. ஹலோ சிவா, நான் ராஜன் நான் பேசுறேன். என்னண்ணே உங்களுக்கு என்னாச்சு? அன்பு நீங்க யாருமே என் கல்யாணத்துக்கு வரல. இங்கே ஒரு பிரச்சனை சிவா. பிரச்சனையா? என்ன பிரச்சனைண்ணே? இப்ப நீ இருக்கிற நிலைமையில அதை எப்படி சொல்றதுன்னு தான் தயக்கமா இருக்கு. பரவாயில்லண்ணே, தயங்காம விஷயத்த சொல்லுங்க. அன்பு பூஜாவை கடத்திட்டதா சொல்லி அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கப்பா. அன்பு ஏன் பூஜாவை கடத்தணும்? உன் கல்யாணத்தை நிறுத்திடுவானுதான். என்னண்ணே புது கதையா இருக்கு? அதாப்பா எனக்கும் புரியல. போலீஸ் அன்பை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவன் உயிருக்கு ஆபத்தாயிருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணே, இது கண்டிப்பா பூஜாவோட வேலையா தான் இருக்கும். ஆமா சிவா, நீ வந்தா தான் அன்பை ரிலீஸ் பண்ண முடியும் போல இருக்கு. உடனே வரியாப்பா? கவலைப்படாதீங்கண்ணே, நான் உடனே கிளம்புறேன். சிவா, இந்த நேரத்துல ஏன்டா வரேன்னு சொன்ன? கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, சொல்றேன். சரியான கிரிமினலா இருப்பா போல் இருக்கு. செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. ஹலோ சார், நான் சிவா பேசுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி பூஜாவை அன்பு கடத்தல. இதெல்லாம் உங்க மகளோட ப்ரீ பிளானா தான் இருக்கும். அதை விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத அந்த அப்பாவி அன்பு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களே, அது முதல்ல வாபஸ் வாங்குங்க சார். முடியாதுப்பா சார், என்னால கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியாது. என் பொண்ணு இல்லாம நான் படுற அவஸ்தை எனக்கு தாயா தெரியும். நீ போன் பண்ணேங்கிற ஒரே காரணத்துக்காக கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியாது. நீ வேணா போ, இன்ஸ்பெக்டர் பாரு, அவர்கிட்ட பேசு, கன்வின்ஸ் பண்ணு. அவர் விட்டாருன்னா அந்த அன்பை ரிலீஸ் பண்ணிட்டு போ. என்ன பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி இன்னும் ஒரு முறை என்கிட்ட போன்ல பேசாத. சார், நான் சொல்றதுக்கு என்னடா என்னாச்சு? அப்பா, நான் உடனே சென்னைக்கு போகணும். ரொம்ப முக்கியமான வேலை. என்னடா பேசுற? உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? மீனா கழுத்துல தாலி கட்டி முழுசா இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவசரம் முக்கியமான வேலைங்கிற? அதெல்லாம் போக முடியாது. அவசர வேலையெல்லாம் 1 வாரம் கழிச்சு வச்சுக்க. அப்பா, இது ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு நேரம் இல்ல. அங்க பூஜாவால பிரச்சனை. என் ஃப்ரெண்ட் அன்பும் எனக்காக போலீஸ் லாக்அப்ல இருக்கான். அவனை நான் போய் தான் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு நீ ஏன்பா போகணும்? நம்ம நரசிம்மனோட மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வாரு. ஐயோ மாமா, ஏசி ராதாகிருஷ்ணன் சார் ஏதோ ஒரு முக்கியமான கிரிமினலை பிடிக்கிற வேலையில ரொம்ப பிஸியா இருக்காரு. அதனால தான் அவர் இந்த கல்யாணத்துக்கு கூட வர முடியல. அவர் இந்த சமயத்துல டிஸ்டர்ப் பண்ண முடியாது மாமா. ஐயா சிவா, நீ போகாமலே இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா பாரு. இங்க நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நிறைய இருக்குப்பா. அதெல்லாம் எனக்கும் புரியுது பாட்டி. ஆனா வேற வழி இல்ல. இங்க நான் இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களோ அதை விட ரொம்ப முக்கியம் இப்ப நான் அங்க போக வேண்டியது. சிவா, இது வரைக்கும் ஒரு அம்மாவா உன்கிட்ட எதையுமே கேட்டதில்ல. இப்ப கேக்குறேன்பா, எனக்காக நீ சென்னைக்கு போறத ஒரு 2 நாள் தள்ளி போட. எப்படிமா? யாரோ பெத்த புள்ள லாக்அப்ல இருக்கான்னு தானே நீ பெத்த புள்ளைய போக வேண்டான்னு சொல்ற. அம்மா, உன் புள்ளைய நினைச்சு பாருமா. நான் போறது நியாயமான விஷயம் தானே உனக்கே புரியும். மீனா, நான் சொன்னதெல்லாம் வச்சு உனக்கே சென்னையில இருக்கிற நிலைமை நல்லா புரிஞ்சிருக்கும்.
நீயே சொல்லு மீனா, நான் போகணுமா வேண்டாமா? சொல்லு மீனா, சொல்லு மீனா, நான் போகணுமா வேண்டாமா? சொல்லு மீனா. போயிட்டு வாங்க மாமா. தேங்க்ஸ் மீனா, ரொம்ப தேங்க்ஸ். உன் மனசு எனக்கு நல்லா புரியும். ஒரு நல்ல விஷயத்துக்கு போறேன், என்ன உன்னால தடுத்து நிறுத்த முடியாது. அதெல்லாம் மாமா, நான் போக வேண்டான்னு சொல்லி உங்களை தடுத்து நிறுத்தினா உங்களால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க நிம்மதி இல்லாம இருக்கிறத விட சென்னைக்கு போய் உங்க ஃப்ரெண்டை ரிலீஸ் பண்றதா நல்லது. போயிட்டு வாங்க மாமா. சரி மீனா, நான் போயிட்டு இன்னைக்கு ராத்திரியே வந்துடுறேன். சரியா? சரிங்க மாமா. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. வரேன்ப்பா. போயிட்டு வந்து சீக்கிரமா வந்துருங்க மாமா. வந்துடுறேன். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே